நடுவுல எப்ப வச்சு நீ மின்னல் மாதிரி இங்க வந்துட்டு போனீங்க? இல்ல சார், நான் ஹாஸ்பிடல்ல தானே இருந்தேன். காலையில உங்க கூட தானே வீட்டுக்கு வந்தேன். பாத்தீங்களா சுடர், நானும் அதத்தான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீ நைட் ஃபுல்லா குழந்தைங்க கூட இருந்தேன்னு அவங்க சொல்றாங்க. ராமையாக்கு நீ நைட்டு சுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன்னு அவரு சொல்றாரு. என்னையே குழப்பிட்டாங்க பாரு. நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். நைட்டு ஃபுல்லா நான் ஹாஸ்பிடல்ல தான் இருந்தேன். நேத்து வீட்ல இருந்தது நான் இல்ல, பக்கத்து வீட்டு அக்கா. பக்கத்து வீட்டு அக்காவா? பக்கத்து வீட்டு அக்காவா? நைட் ஒரே இடியும் மின்னலுமா இருந்ததா. குழந்தைங்க ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லி நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டு குழந்தைங்கள பாத்துக்க சொன்னேன். ஓவரா மழை பெஞ்சு கரண்ட் வேற கட் ஆயிருந்ததுனால குழந்தைங்களும் ராமையாவும் நான் தான் இருந்தேன்னு தப்பா நினைச்சிருக்காங்க. ஓ, அப்படி ஒரு விஷயமா? ஆமா சார், அவங்க யாருங்கிற விஷயத்த குழந்தைங்க கிட்ட அக்கா அப்பவே சொல்லிருந்தா இவ்ளோ குழப்பம் வந்திருக்காது. அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க. பரவாயில்ல சுடர், அவ்வளோ மழையிலையும் நீ சொன்னதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள பாத்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க சார். பக்கத்து வீட்டு பொண்ணு வேற யாரும் இல்லை எழில், உன் பொண்டாட்டி இந்து தான். அவளோட ஆவிதான் இங்க வந்திருக்கு. அது பக்கத்து வீட்டு அக்காவா? ஏன் ராமையா, கரண்ட் கட் ஆனதுனால குழந்தைங்க வந்து அந்த பொண்ண சுடர்னு நினைச்சிட்டாங்க. உங்களுக்குமா அவங்க யாருன்னு தெரியல? அது வந்து ஐயா ராமையா, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வர வர உங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, ஒழுங்கா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஐ டெஸ்ட் பண்ணிக்கங்க. சரிங்க. எப்படி இருப்போம்? நாங்க தான் அங்க இருந்து கிளம்பிட்டோமே. கிளம்பிட்டீங்களா? ஆமா, நான் தான் உன்னை ஷார்ப்பா 10 நிமிஷத்துல வர சொன்னல, நீ வரல, அதான் நாங்க கிளம்பிட்டோம். ஏன் கவின் இப்படி பண்ற? நான் 10 மினிட்ஸ்ல அடிச்சு புடிச்சு இங்க வந்துட்டேன் கவின். சும்மா போய் சொல்லாத சுடர். நீ சொன்ன டைமுக்கு வரலன்னா நாங்க அங்க இருந்தே கிளம்பணும். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. உன்னை திரும்பவும் கேட்ரேக்கரை எடுத்துக்கணும்னா அது கொஞ்சம் டவுட் தான். கவின், அப்படிலாம் சொல்லாதடா. நான் எல்லாம் சரியா தான் பண்றேன். ஆனா எப்படி மிஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரியல. சரி, லாஸ்டா எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் இந்த தடவை மிஸ் ஆகாம ஷார்ப்பா 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுவேன். நீங்க இப்போ எல்லாரும் எங்க இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு போற வழியில பார்க் இருக்குல்ல, நாங்க எல்லாரும் அங்கதான் இருக்கோம். நீ இன்னும் 10 மினிட்ஸ்ல இங்க வரணும். அப்படி இல்ல நீ கேர்டேக்கரா ஆகணும்ன்றத மறந்துட வேண்டியதுதான். ஞாபகம் வச்சு. சரிடா, சரி, இந்த தடவை நான் ஷார்ப்பா வந்துடுறேன். நீங்க பார்க்லயே இருங்க. ஹேய், நீங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? கவின், ஏன் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? நான் உனக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? உனக்கு ஃபோன் போகவே இல்லை. கடைசியா ஃபோன் பேசும்போது பார்க்ல இருக்கிறதா சொன்னேன். ஆனா நான் அங்க போய் பார்க்கும்போது நீங்க யாருமே அங்க இல்லையே. நான் பார்க்க ஃபுல்லா தேடிட்டு வந்துட்டேன். நீங்க எங்க தான் போனீங்க? வீட்டுக்கு எப்ப வந்தீங்க? ரொம்ப நடிக்காத சுடர். நாங்க சொன்ன ஒரு ஸ்பாட்டுக்கு கூட நீ டைமுக்கு வரவே இல்ல. சும்மா பேருக்கு எங்கேயோ போய் சுத்திட்டு வந்துட்டு இப்ப எங்க கிட்ட நடிக்கிறியா? நான் எதுக்கு அப்படி நடிக்கணும்? உண்மையதான் சொல்றேன். நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இருந்து கடைசியா பார்க் வரைக்கும் எல்லா பிளேஸுக்கும் நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்து நின்னேன். ஆனா நீங்க தான் அங்க யாருமே இல்ல. ஓ, அப்படின்னா நாங்க என்னமோ இன்னைக்கு போய் சொல்லி உன்னை வேணும்னே அலைய விட்டோன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல அபி. நீங்க சொன்ன மாதிரி. சுடர், போதும் நிறுத்து. நீ சொல்ற எந்த கதையும் நாங்க நம்ப மாட்டோம். இனிமேல் எங்க பக்கம் வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ எங்க அம்மாவா இல்ல, கேர்டேக்கரா ஆகிறதுக்கு கூட எந்த தகுதியும் கிடையாதுன்னு இப்போ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்.
அதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா ஓகே. எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சினா தயவு செஞ்சு எங்களையும் எங்க டாடியும் விட்டுட்டு இங்க இருந்து போயிடு. கண்ணால வர கலங்கிருக்கு. என்னாச்சு சுடர்? குழந்தைங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறத நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. அழாத சுடர். பசங்க ஏதாவது ஒண்ணு திட்டாங்களா? இருந்தா கூட பரவாயில்லக்கா. என் மேல உள்ள உரிமையில திட்டுறாங்கன்னு அதை கேஷுவலா விட்டுருப்பேன். ஆனா அவங்க என்ன ஜோக்கர் மாதிரி மாத்திட்டாங்க. என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட என்ன அம்மாவை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, பழையபடி கேர்டேக்கரா ஏத்துக்கோங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் என்ன கேர்டேக்கரா ஏத்துக்கிறேன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டேன். ஸ்கூல் முடிச்சதும் பசங்களை பிக்கப் பண்ண லேட் ஆயிடுச்சு. அவங்களும் வெயிட் பண்றேன்னு போன் பண்ணி சொன்னாங்க. நானும் அவசர அவசரமா அங்க போனேன். அங்க அவங்க இல்ல. அது என்ன ஜோக்கர் ஆக்குறதுக்கு அவங்க போட்ட பிளான்னு எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியலக்கா. ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரும் ராமையா கூட வழக்கம் போல வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா கவின் எனக்கு போன் பண்ணி பார்க்ல இருக்கோம், ஹோட்டல்ல இருக்கோம், அங்க இருக்கோம், இங்க இருக்கோம்னு சொல்லி அங்க இங்கேயுமே நாளை கழிச்சுட்டாங்க.